இந்த இடம் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கம்பெனிக்கு எதிரில் தான் நிற்கிறேன். யஷ்வந்த்பூர் என்ற இடம். ஒரு திருமணத்திற்காக வந்தேன். இப்பொழுது நடைப்பயிற்சி இங்கே தான் நடந்து செல்கிறது. பெங்களூர் என்று ஞாபகத்திற்கு வரும்பொழுது நான் முதலாக 1974 அல்லது 5 என்று நினைக்கிறேன். அப்பொழுது நண்பர்கள் விஜயகுமார், விஜயகுமார் என்பவர், அவர், அதுக்கப்புறம் சந்திரசேகர், மற்றும் சிலர், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நாங்கள் எல்லோரும் இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வழியாக அதில் ஏறி பெங்களூர் வந்தோம். அங்கிருந்து ஒரு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சம்பங்கி டேங்க் ரோடு என்ற இடத்தில் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் இருந்தது. அது சென்னையிலும் இருக்கிறது. அங்கே தான் தங்கினோம். பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ஸு ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு என்னமோ வந்தது. அங்கே போயிட்டு ஹோட்டலில் தங்கிட்டு அதன் பிறகு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக அந்த முக்கியமான ஒரு சாலை இருக்கிறது, அந்த சாலைக்கு சென்று கொண்டாடினோம். அப்போ ஒரு கேபரே டான்ஸ் கூட அந்த இடத்துல நடந்தது. அது கூட நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம். அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி 2 மணி ஆச்சு. அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் சென்னைக்கு வந்து சேர்ந்தோம். இது போல் ஒரு 3 வருஷம் எங்களுக்கு தொடர்ந்தது பெங்களூரில். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அந்த 74, 75, 76 அந்த காலகட்டத்தில் தான் 3 வருஷம் தொடர்ந்து போனோம். இப்போ இந்த 2025 போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் அங்கே வேலை பார்த்த பொழுது இங்கே உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸோட ஒரு பிரான்ச்சு பெங்களூரில் இருந்தது. ஜனக்பூர் அல்லது ஜனக்புரி என்ற ஒரு இடம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே 2 முறை ஆடிட்டிங்காக வந்தான், ISO ஆடிட்டிங். வந்திருக்கேன், வந்தது ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னால் வேற ஒரு நண்பர் முருகன், அவர் கூட பெல்லாரி என்ற இடத்திற்கு சென்றோம். அங்கே தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறார், அவரை பார்த்தோம், தங்கினோம். அவர் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸோட ஒரு வாடிக்கையாளர். அங்கே தங்கினோம். பெல்லாரியை சுற்றி பார்த்தோம். அங்கே ஒரு மிகப்பெரிய விஸ்வேஸ்வரா என்ற கோயிலும் இருக்கிறது. அருகாமையில் ஒரு நதியும் இருக்கிறது. அதையெல்லாம் சுற்றி பார்த்தோம். மிக பழமையான ஒரு இடம் ஒன்று. அதை பற்றி எனக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் தெரியலை. ஆனால் அங்கே மிகப்பெரிய இடம், குதிரைகள்லாம் தங்க வைக்கப்பட்டிருந்த இடம் அது. அதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பிறகு சென்னைக்கு வந்தோம். அதற்கு இடையில் சரியான காலம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என் மனைவி பிள்ளைகளுடன் என்னுடைய மச்சான் சுந்தர் ராவ், அவருடைய மனைவி, அவர் தான் என்னை அழைச்சிட்டே போனாங்க. நாங்கள் வாங்கி காமிக்கிறேன், எங்களுக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த ஹலிபேடு அங்கே இருக்கிற 2 கோயில் இருக்குது, அதை பார்த்தோம். சரவண பலகலா பார்த்தோம், மைசூர் பார்த்தோம், மைசூர் அரண்மனை பார்த்தோம். அப்புறம் பெங்களூர்லேயே இருக்கக்கூடிய திப்பு சுல்தானோட அவருடைய ஒரு அரண்மனை இருந்தது.
அதை பார்த்தோம். திப்பு சுல்தானோடைய அவருடைய கல்லறை இருந்த இடம் இருக்குது, அந்த இடம் போய் பார்த்தோம். இதெல்லாம் வந்து இதில் தான் போனோம். எப்படி ஒரு டூரிஸ்ட் கேப் போல் அப்படி தான் போனோம். நாங்கள் எல்லோரும் போய் பார்த்தோம், இடத்த சொன்னோம். அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி டெம்பிளா, அந்த டெம்பிளும் பார்த்தோம். சின்ன மலை மேலே இருக்கும், அதெல்லாம் போய் பார்த்தோம். இதெல்லாம் என்னுடைய பழைய ஞாபகங்கள் தான். இது போல் பெங்களூர் எனக்கு வந்து ஒரு அந்நியமான இடம் இல்லை, தெரிஞ்ச இடம்தான். பலமுறை வந்திருக்கிறேன். இன்று 2025 வந்தது, அதுவும் ஒரு திருமணத்திற்காக வந்தது. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கையில் வந்து பல இடங்கள் சென்று வந்தாலும் எப்பொழுதுமே சில ஞாபகங்கள் பசுமையாக மனதில் இருக்கும். அதை எப்பொழுதுமே மனதில் இருந்து போகவே போகாது. நான் முதலியாக அந்த வந்த பொழுது கூட ஒரு டிஷர்ட்டு, அதில் ஏதோ அமெரிக்காவோ ஏதோ படம், கன்னடாவோ ஏதோ படம் போட்டிருந்தது பேக்கில். அதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அங்கே எம்ஜி ரோடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு யூட்டிலிட்டி பில்டிங் சொல்லிட்டு மிகப்பெரிய உயரமான ஒரு கட்டிடம் இருந்தது. அங்கெல்லாம் ரவுண்ட் சுற்றி பார்த்தோம். அந்த டாப் ஃப்ளோர் ஒன்று இருக்கும், டாப் கஃபே, அங்கெல்லாம் பார்த்தோம், சாப்பிட்ருக்கோம். அங்கே ட்ரெஸ்ஸு ஒன்றும் எதுவும் வாங்கலை, ஆனால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் நிறையா இருந்தது. எம்ஜி ரோடு வழியாக போயிருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ரோடு தான் அங்கே, எல்லா கடைகளும் எல்லாமும் இருக்கிற இடம். பர்கிட் ரோடு இல்லை, அதை போல் ஒரு இடம். சிட்டுன்னு அதெல்லாம் ஞாபகம் மறந்து போயிடுது. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்படி தான் வந்தோம். எப்பொழுதுமே வந்து மிஸ்டர் சந்திரசேகர் வந்து பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போவார். நான் அதுதான் முதல் முறையாக. அப்போடைய இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ஸு சார்ஜ் வந்து வெறும் 7 ரூபா தான். அப்போனா பார்த்துங்க, காலத்தை பார்த்துங்க. இன்றைக்கி என்ன மிஞ்சி போனால், இன்றைக்கி வந்தே பாரத்தில் வந்தால் 1000 ருபீஸ்ன்னு சொன்னான். என் பேரன் சொன்னான், யுதிஷ்குமார் சொன்னான், யுதிஷ் ராம். இதை போல் பெங்களூர் என்றாலே அது மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நான் போன காலம் வந்து ஜனவரி 1 போனதுனால ஒரே குளிர். டிசம்பர் 31 செம குளிர். அங்கே லால்பாக் போயிருக்கோம், கப்பன் பார்க் போயிருக்கோம், அந்த விதான் சௌதா அந்த இடம்லாம் சுற்றிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் எப்போவுமே என்னுடைய மனசில் அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் மாற்றவே முடியாது. ஏனென்றால் அனுபவங்கள் நமது வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தில் இருந்து தான் நான் சில வரிகளை பேசுகிறேன். அனுபவங்கள் இல்லை என்றால், ஞாபகமும் இல்லை என்றால் பிறகு என்ன? அது எழுதாத புத்தகமாக மாறிவிடும். அதனால் வாழ்க்கை என்பதே ஒரு எழுதிய புத்தகம்தான், அனுபவத்தின் தொகுப்பு. எனவே இந்த அனுபவம் பலருக்கும் இது போல கிடைத்திருக்கும். ஆனால் அதை பற்றி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெங்களூரில் ஏதாவது நடந்திருந்தால் அதை பற்றி நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம். பொழுது விடிந்து விட்டது. அங்கே அதனால் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இது என்னுடைய அனுபவங்கள் தான். எல்லாமே கன்னடத்தில் இருக்குது. நிறைய பேர் இங்கே வாக்கிங் போகிறாங்க. சுமார் 1 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பிடலாம் அப்படிங்கிறது தான். ஆதிஷ்வார் அப்படிங்கிற ஒரு கடையும் இங்கே இருக்குது, சாம்சங் கடை இருக்குது. இதெல்லாம் நான் வந்ததுக்கான இடங்கள் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே என்னுடைய வாக்கிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகணும். இது வரைக்கும் வந்தது சுமார் வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டே வந்திருக்கேன். அதுதான். இது தேடுனா கிடைக்கும். டிவைன் இங்கிலீஷ் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்தா தெரியும். தேடுனா எந்த இடம்னு தெரிஞ்சிடும். மல்லேஸ்வரம் போயிருக்கேன் நான். அந்த முக்கியமான இடம் இருக்கு இல்லையா பெங்களூர்,
அந்த பேருந்து நிலையம்லாம் இருக்கிற இடம் மிகப்பெரிய இடம், போகலாம். யஷ்வந்த்பூர் 838/3 ஃபஸ்ட்டு மெயின் ரோடு, சிவாஜி பில்டிங். இது யஷ்வந்த்பூர், பெங்களூர். 5,60,022. இதான் இந்த இடத்துல தான் நான் நிற்பேன் தற்போது.